புதுசாக நம்ம சேனல் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க டைரெக்டாக நம்ம கதைக்குள்ளேயே போயிடலாம். என்னோட பேர் அருண். தினமும் காலையில் செய்தித்தாள்களை விநியோகிக்கும் என் கல்லூரி செலவுக்காக உதவியாக இருந்தது. ஒரு நாள் மிகவும் பெரிய அரண்மனை போன்ற ஒரு வீட்டின் முன்பாக என் சைக்கிளை நிறுத்தி கையில் இருந்த செய்தித்தாள்கள் வீட்டில் உயரமான வெள்ளிக் கதவுகளை தூக்கி எறிய ஆரம்பித்தேன். அங்கே சுமார் 30 வயது அளவிற்கு கம்பீரமான ஒரு இளம்பெண் நின்றிருந்தாள். நான் எறிந்த வேகத்தை பார்த்த அவள் உடனடியாக என் பக்கம் திரும்பி கடுமையாக பேச ஆரம்பித்து விட்டாள். செய்தித்தாள்கள் இப்படி வீசி எறியலாமா? சைக்கிளிலிருந்து கீழே இறங்கி ஒரு பிளாஸ்டிக் உரையில் பத்திரமாக வைத்துவிட்டு போக முடியாதா? மழை துவங்கிவிட்டதால் செய்தித்தாள்கள் பழகிவிட்டாதா? அவள் குரலில் இருந்த கண்டிப்பு என்னை பேச வாயெடுத்து செய்தது. மன்னிக்கவும் மேடம் என்ற சொற்கள் மட்டுமே என் வாயிலிருந்து வந்தது. நான் தினமும் காலையில் செய்தித்தாள்கள் விநியோகிக்கிறேன். அதன் பிறகு கல்லூரிக்கு செல்ல வேண்டும். அதனால்தான் எனக்கு நிறைய அவசரம். தினமும் சுமார் 150 வீடுகள் பேப்பர் வழங்குகிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் கீழே இறங்கி வைக்க எனக்கு நேரம் இருக்காது என்று நான் விளக்கமாக முயன்றேன். அன்றிலிருந்து அந்த மாளிகைக்கு செய்தித்தாள்கள் கொண்டு செல்லும்போது மட்டும் நான் சைக்கிளில் நிறுத்தி கீழே இறங்கி பத்திரமான உரையில் வைத்துவிட்டு தான் செல்ல ஆரம்பித்தேன். என் அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவரது வருமானத்தில்தான் எங்கள் குடும்பமே நடந்து வந்தது. திடீரென்று அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே பல நாட்கள் ஆட்டோ ஓட்ட முடியாமல் போனது. குடும்ப செலவுக்காக அப்பாவின் மருத்துவ செலவுக்காகவும் சிரமம் வந்தபோது நானே சில நாட்கள் ஆட்டோ ஓட்டலாம் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். ஆனால் அன்று காலை செய்தித்தாள்கள் விநியோகிக்கும் முடித்துவிட்டு ஆட்டோவை எடுத்து சென்று பயணியை தேடி ஒரு நிலையத்துக்குள் காத்திருந்தேன். சிறு தூரத்தில் ஒரு பளபளக்கும் விலையுயர்ந்த ஒரு கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதிலிருந்து இறங்கி வந்தவர்கள் சைக்கிளில் என்னை கண்டித்து பேசிய அந்த பெண்ணின் அவளது பெயர் திவ்யாவும் பார்க்கறதுக்கும் மிகவும் அழகாகவும் இருப்பாள். கார் பழுதாகிவிட்டு இருக்கலாம் என்று நினைத்தேன். உடனே நான் அவர்களுக்கு அருகில் சென்று மேடம் என்ன ஆச்சு என்று கேட்க ஆரம்பித்தேன். திவ்யா மேடம் பதட்டத்துடன் கார் சரியாக வேலை செய்யவில்லை. எனக்கு நிறுவனத்திற்கு ஒரு சில முக்கியமான கூட்டம் இருக்கிறது. சீக்கிரம் போகணும் என்றார். நான் உடனே கவலைப்படாதீங்க மேடம், சம்மதம் என்ற நான் என் ஆட்டோவில் உங்களை கொண்டு போய் விடுகிறேன் என்றேன். அவள் உடனே சம்மதித்தாள். நான் ஆட்டோவை அருகில் கொண்டு வந்தேன். அவள் ஏறி அமர்ந்ததும் ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து கிளம்ப ஆரம்பித்து விட்டேன். ஆட்டோ ஓட்டிக்கொண்டிருக்கும் போதே திவ்யா மேடம் என்னிடம் கேட்டார், என்ன செய்தித்தாள் போடுவதை நிறுத்திவிட்டீர்களே? நான் இல்லை மேடம், என் அப்பா உடல்நிலை ரொம்பவே சரியே இல்லாததால் அவர் ஆட்டோ ஓட்டவில்லை. அதனால் அவர் குணமடையும் வரை சில நாட்கள் நான் ஆட்டோ ஓட்டி வருகிறேன் என்றேன். இதை கேட்டதும் அவள், நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறீர்கள் என்று நான் தெரிகிறது என்று சொன்னாள். அந்த பாராட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளித்தது. சிறிது தூரம் சென்றதும் ஆட்டோ திடீரென்று நின்றுவிட்டது. நான் கீழே இறங்கி பார்த்தபோது டீசல் காலியாகியே விட்டது. எனக்கு தெரிந்தது. எந்த நேரம் சரியில்லை என்று என்னை நானே நொந்து கொண்டு என்ன ஆச்சு என்று கேட்க திவ்யா மேடம், டீசல் காலியாகிவிட்டது மேடம் என்றேன். அவள் சற்று ஏமாற்றம் அடைந்து விட்டாள். ஆனால் நான் கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன் என்று நான் கூறி உடனடியாக என் நண்பன் விக்ரமிற்கு அழைத்தேன். அவன் அருகில் வசிப்பவன். நிலைமை விளக்கியதும் அவன் தன் பைக்கை கொண்டு வருவதற்காக சொன்னான். சில நிமிடங்களில் விக்ரம் பைக்குடன் வந்தான். நான் பைக்கை வாங்கி கொண்டு அவன் கிளம்பி போனான். மேடம், உங்களுக்கு நேரம் தாமதமாகிறது. நான் இதை தொடங்கிவிட்டேன். நண்பனுடைய இந்த பைக்கில் உங்களை அலுவலகத்திற்கு இறக்கி விடுகிறேன் என்றேன். இது யாருடைய பைக்கு என்று அவள் கேட்டதற்கு என் நண்பனுடையது என்று நான் கூறினேன். சரி என்று சொல்லிவிட்டு அவள் தன் ஆடையை சரி செய்து கொண்டு சேலையை சரி செய்து கொண்டு பக்கவாட்டில் ஒரு காலையும் தொங்கவிட்டு மறுபக்கத்தில் மடித்து வைத்துக்கொண்டு பைக்கில் ஏறினார். பின்னால் அமர்ந்து விட்டாள். ரோடு கொஞ்சம் மோசமாக இருந்ததால் பத்திரமாக பிடிச்சுங்க என்றேன். அவள் பரவாயில்லை, கவலைப்படாதீங்க என்று பதில் அளித்தார் மேடம் திவ்யா. நான் பைக்கை தொடங்கினேன். அவள் தன் ஒரு கையை என் தோள் பட்டை மீது வைத்துவிட்டாள். எனக்கு ஒரு விதமான உணர்ச்சி தோன்றியது. அவளுடைய கை பிஞ்சு போல மிகவும் மென்மையாக இருந்தது. மேடம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் இன்னும் வேகமாக ஓட்டட்டுமா என்று கேட்டேன். சரி ஓட்டுங்கள் என்றாள். நான் வேகத்தை அதிகப்படுத்தினேன். இப்போது தன் 2 கைகளையும் என் தோள்களில் வைத்தாள். எனக்கு அப்போதுதான் நான் மேகங்கள் மிதப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவளுடைய உடையில் இருந்து வந்த நறுமணம் காற்றில் கலந்து வீசியது. இது எனக்கு சொர்க்கத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை எனக்கு தந்தது. என் மனதில் கற்பனைகள் சிறகடித்து பறக்க ஆரம்பித்து விட்டது. நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், என் ஆபீஸ் வந்துவிட்டது என்று திவ்யா மேடம் சொன்னார். அவள் வார்த்தை கேட்டதும் நான் கற்பனை வானத்திலிருந்து கீழே இறங்கிவிட்டேன். என் கனவுகள் அனைத்தும் நொடியில் நின்று போய் விட்டது. அவள் பைக்கை நிறுத்த சொன்னதும், மேடம், திவ்யா எம்ரால்ட் லிமிடெட் நிறுவனத்தில் அலுவலக கட்டிடம் மேடம்,
நீங்கள் இங்கு வேலை செய்கிறீர்களா என்று கேட்டேன். அவள் சிரித்தபடி, இல்லை, நான் தான் திவ்யா எல்மார்ட் லிமிடெட் நிறுவனத்தின் திவ்யா இயக்குனர் என்றாள். இந்த வார்த்தை என்னை திக்குமுக்காட செய்தது. என் மனதில் காதல் அரும்பிய அந்த திவ்யா மேடம் எனக்கு எட்டாத உயரத்தில் இருக்கும் புளிப்பான திராட்சை போல ஒருபோதும் நிறைவேறாத கனவாகவே மாறியதாக எனக்குள் தோன்றியது. வேலி வரவேற்புக்குள் நுழைந்ததும் அங்கிருந்த பாதுகாவலர் ஓடி வந்து அவளுடைய பைக்கை வாங்கி கொண்டார். திவ்யா மேடம் எனக்கு நன்றி சொல்லிவிட்டு ஒரு சல்யூட் வாங்கி உள்ளே வந்தாள். நாள் முழுவதும் ஆட்டோ ஓட்டிவிட்டு வீட்டுக்கு திரும்பினேன். என் மனதில் இருந்த திவ்யா மேடம் பற்றிய எண்ணங்கள் ஆடியோடு நீங்கவே இல்லை. எனக்கு என்ன நடந்தது என்று புரியவே இல்லை. திரும்ப திரும்ப அவளை பற்றி நினைவுகள் வந்து கொண்டிருந்தது. இரவு உணவை முடித்துவிட்டு படுக்க சென்றேன். இரவு 12 மணி ஆகியும் எனக்குள் தூக்கமே வரவே இல்லை. திவ்யா மேடமின் முகம்தான் என் கண்களில் முன்னே நிழலாக கொண்டிருந்தது. கடைசியில் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து குளித்து செய்தித்தாள் விநியோகிக்க கிளம்பிவிட்டேன். மற்ற எல்லா வீடுகளையும் போட்டு முடித்து பின் அந்த பெரிய மாளிகை அருகில் வந்து சைக்கிளில் நிறுத்தி கீழே இறங்கினேன். பையில் பத்திரமாக செய்தித்தாள்களை வைக்க செல்லும்போது திவ்யா மேடம் வாயிலில் அருகில் வந்தாள். என்னை பார்த்து மகிழ்ந்து புன்னகைத்தாள். அவள் அழகான புன்னகையில் நான் மயங்கிவிட்டேன். இன்று அவள் என் கையிலிருந்து செய்தித்தாள்களை வாங்கி கொண்டு, அடா, ஒரு டீ குடித்து விட்டு போங்களே என்றாள். நான், மேடம் சொன்னதும் நன்றி, ஆனால் இப்போது என்னால் முடியாது. இன்னும் சில பேப்பர்கள் வழங்கணும். எல்லா செய்தித்தாள்களும் சரியான நேரத்தில் சென்றடைய வேண்டியது என்னோட கடமை. அது முக்கியம். உங்களுக்கு தெரியும் மேடம் என்றேன். அதோடு நான் காலேஜுக்கு போகணும் என்றேன். அவள், அப்படியானால் நீங்கள் எப்போது டீ குடிக்க வருவீர்கள் என்று கேட்டாள். நான், மேடம் 3 நாட்கள் கழித்து வரும் சனிக்கிழமை இருக்கிறது. அன்று நிச்சயமாக வருகிறேன் என்றேன். அவள், சரி, உங்கள் விருப்பப்படி என்று சொல்லி இன்னொரு புன்னகையுடன் சிரித்து எனக்கு நன்றாக இருந்தது. அந்த சிரிப்பில் நான் மயங்கிவிட்டேன். நான் சைக்கிளில் எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த வீடுகளில் செல்ல ஆரம்பித்து விட்டேன். ஆனால் நான் மேகங்கள் மேலே மிதப்பது போன்ற ஒரு உணர்வை எனக்கு தெரிந்தது. என் உணர்ச்சிகள் பதட்டத்துடன் துள்ளி குதிக்க ஆரம்பித்து விட்டது. திவ்யா மேடம் ஏன் என்னை வீட்டிற்கு டீ குடிக்க அழைத்தார்? அவள் என் மீது காதல் விழுந்திருக்க முடியுமா? என் கடின உழைப்பை பார்த்து இரக்கம் கொண்டாளா? அல்லது எனக்கு அவள் மீது ஏற்பட்ட உணர்வு போலவே அவளுக்கும் என் மீது ஏதோ உணர்வு ஏற்பட்டிருக்குமோ? இப்படி பல கேள்விகள் என் மனதில் ஒன்றாக அலைமோதின. செய்தித்தாள் விநியோகிக்கு முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று பின்னர் கல்லூரிக்கு கிளம்பினேன். கல்லூரிக்கு சென்ற பிறகு இரவு உணவை முடித்தேன். ஆனால் தூக்கம் மட்டும் வரவே இல்லை. திவ்யா மேடம் முகம்தான் அந்த இனிய புன்னகையுடன் மட்டுமே என் கண் முன்னே வந்து போய்கொண்டே இருந்தது. அவளே தன் எண்ணத்தை தேநீர் அருந்து அழைத்தார். ஆனால் நான் 3 நாட்கள் கழித்து வருவதற்கு சொல்லிவிட்டேன். என்ன அவசியம்? அடுத்த நாளே ஒதுக்கி சென்றிருக்கலாமே. இந்த 3 நாட்கள் எப்படி கடப்பது? இந்த இரவு எவ்வளோ நீளமாக இருக்கிறது. என்ன செய்வது? நள்ளிரவில் தாண்டிய பின்னரே கண்ணுயர அசைத்து முடித்தது. மறுநாள் எழுந்து மீண்டும் செய்தித்தாள் விநியோகிக்க கிளம்பினேன். ஒவ்வொரு வீட்டிலும் பேப்பர் வைத்துவிட்டு அந்த மாளிகையை நெருங்க என் இதயம் துடிதுடிப்பு வேகமாக அடிக்க ஆரம்பித்து விட்டது. நான் சைக்கிளில் வாயில் முன்பாக நிறுத்தி கொண்டு செய்தித்தாள்களை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தேன். ஆனால் திவ்யா மேடம் இன்று அங்கு இல்லை. எனக்கு சிறிது ஏமாற்றம் இருந்தது. அவசரத்தில் காரணமாக பேப்பரை வைத்துவிட்டு விரைந்து சென்றேன். என்னுள் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது. அவள் நாளை என்னை கட்டாயமாக சந்திப்பார் என்று. ஆனால் என் விதி எனக்கு ஆதரவளிக்கவே இல்லை. அடுத்த 2 நாட்கள் நான் செய்தித்தாள்கள் போட்டேன். ஆனால் திவ்யா மேடம் வாயிலில் காணப்படவே இல்லை. எனக்கு ஏமாற்றம் அறிந்தது. சரி, இன்று சனிக்கிழமை. எல்லா கடமைகளையும் சீக்கிரமாக நான் முடித்துவிட்டேன். உற்சாகத்தில் எல்லைக்கு சென்று விட்டேன். கடலில் மிதக்க ஆரம்பித்து விட்டேன். என் எதிர்பார்ப்புகளுக்கு ஆசைகளுக்கும் அளவே இல்லை. என்னால் அதில் விவரிக்கவே முடியவில்லை. செய்தித்தாள்களை எடுத்துக்கொண்டு அந்த கோட்டை போன்ற மாளிகைக்கு அடைந்தேன். வாயிலை திறந்ததும் உள்ளே சென்று பேப்பர் வைத்தேன். இன்று முதல் முறையாக நான் வாயிலை தாண்டி வளாகத்திற்கு நுழைந்தேன். வீட்டில் முன் மண்டபத்தில் ஒரு பாதுகாவலர் அமர்ந்திருந்தார். அவர் என்னை பார்த்து, உனக்கென்ன வேண்டும்? நீ யார்? என்று கேட்க ஆரம்பித்து விட்டார். நான், திவ்யா மேடம் என்னை தேநீர் அருந்த வர சொன்னார்கள் என்றேன். உடனே அந்த பாதுகாவலர் என்னை சற்று வியப்புடன் பார்க்க ஆரம்பித்தார். என்னப்பா, உனக்கென்ன பைத்தியமா? திவ்யா மேடம் எப்போ உன்னை கூப்பிட்டாங்க என்றார். நான் 3 நாட்களுக்கு முன்பு என்றேன். அந்த பாதுகாவலர் என்னை பார்த்து பரிதாபத்துடன் முகம் சிரித்தார். திவ்யா மேடம் 3 நாட்களுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றார். என்ன ஆச்சு? அவருடன் என்ன ஆச்சு என்று பதறியபடி கேட்டேன். அவரது சிறுநீரகம் என்று தொடங்கிய அவர் மேலும் விவரிக்க நேரம் கொடுக்காமல் நான் உடனே அவரிடமிருந்து மருத்துவமனை பெயரை கேட்டு இடத்தை கேட்டு புறப்பட ஆரம்பித்து விட்டேன். மருத்துவமனை மிகவும் பெரியதாக இருந்தது. நான் வரப்பிற்கு சென்று
திவ்யா மேடம் எந்த அறையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டேன். அவர்கள் எனக்கு அறை எண்ணை சொன்னார்கள். அந்த அறையில் வெளியே சில அதிகாரிகள் நின்று கொண்டு ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் திவ்யா மேடமின் நிர்வாக பணியாளர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் பேசுவதை கவனித்த போது திவ்யா மேடம் சிறுநீரக திடீரென்று செயலிழந்து விட்டதாகவும் அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டதாகவும் தெரிந்தது. ஆனால் சிறுநீரகம் தானம் செய்ய ஏற்ற தனியாளர் கிடைத்ததால் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டதாகவும் கூறினார்கள். அனைவரும் கலவரத்துக்கு இருப்பதாகவும் தெரிந்தது. அப்போது அங்கே நின்று கொண்டிருந்த திவ்யா மேடமின் ஒரு ஊழியரிடம் சென்று, நான் என் சிறுநீரகத்தை தானம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றேன். முதலில் அவர் என்னை கவனிக்கவே இல்லை. ஆனால் என் வார்த்தைகள் அவர் காதில் விழுந்திருக்க வேண்டும். அவர் என்ன உற்று நோக்க பார்க்க ஆரம்பித்து விட்டார். நீ என்ன சொன்னாய் என்று கேட்டார். நான் திவ்யா மேடமுக்கு சிறுநீரகம் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றேன். உடனே அவர் இந்த மகிழ்ச்சியான செய்தியை அங்கிருந்த மற்ற ஊழியர்களிடம் தெரிவித்தார். அனைவரும் பரபரப்புடன் ஆனந்தமும் அடைந்துவிட்டார்கள். அப்போது திவ்யா மேடமின் தனிப்பட்ட உதவியாளர் ஒருவர் என்னிடம் வந்து, மேடமுக்கு சிறுநீரகம் தானம் செய்ய நீங்கள் முன்வந்ததற்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு கடன் தீர்க்கும் தொகையை 15 லட்சம் ரூபாய் ரொக்கமாகவும் மேலும் நீங்கள் எதை கேட்டாலும் தயங்காமல் வழங்குவதாகவும் மேடம் கட்டளையிட்டிருக்கிறார் என்றார். நான் உடனடியாக அவரிடம், ஐயா, நான் பணத்துக்காக என் சிறுநீரகத்தை கொடுக்கவே இல்லை. திவ்யா மேடமுக்காகவே கொடுக்கிறேன் என்று சொல்லி பணத்தை ஏற்க மறுத்துவிட்டான். சிறிது நேரத்துக்கு பிறகு அங்கிருந்த மூத்த மருத்துவர்கள் என்னிடம் வந்து தேவையான மருத்துவ பரிசோதனை செய்தனர். நான் சிறுநீரகத்தை தானம் செய்ய ஏற்றவன் என்று அவர்களுக்கு உறுதி செய்தனர். பிறகு நான் அறுவை சிகிச்சை அறையில் அனுமதிக்கப்பட்டேன். எனக்கு சில ஊசிகள் போடப்பட்டன. சுற்றிலும் மருத்துவர்கள் குரல்கள் இயந்திரங்களில் ஒலிகள் கேட்க ஆரம்பித்தன. சில நிமிடங்களில் அந்த ஒலிகள் அனைத்தும் மங்கி எப்போதும் உறங்கினேன் என்று எனக்கே தெரியவே இல்லை. சிறிது நேரம் கழித்து விழித்து கொண்டு பார்த்தபோது என் பக்கத்தில் திவ்யா மேடம் படுத்து கொண்டிருந்தார். நானும் அங்கேயே படுத்து கொண்டிருந்தேன். எனது வயிற்று பகுதியில் லேசான குத்தலும் வலியும் இருந்தது. நான் எழுந்ததும் செவிலியர்கள் என் அருகில் வந்து இன்னும் சில ஊசிகளை செலுத்தி சிலைன் ஏற்றினர். தலைமை மருத்துவர் என்னை பார்த்து, உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டார். நான் தலையை மட்டும் அசைத்து லேசாக சிரித்து சரியாக இருக்கிறேன் என்பதை காட்ட முயற்சித்தேன். வயிற்றில் வலியை பொருத்தப்படவே இல்லை. அங்கே பார்த்தேன், திவ்யா மேடம் படுத்திருந்தார்கள். அவள் இன்னும் மயக்க மருந்தில் விலையில் இருப்பதாக தோன்றுகிறது. நான் முழு உள்ளத்துடன் திவ்யா மேடமை பார்த்து கொண்டிருந்தேன். அவளுடைய முகம் பாதி மட்டுமே எனக்கு தெரிந்தது. கைகள் சிலைகள் ஏற்படுத்தியிருந்தது. அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் என் தலையை இடது பக்கமாக திரும்பினேன். அப்போது அங்கு வந்த செவிலியர்கள், ஐயா, நேராக பாருங்கள், உங்கள் தலையை அசைக்காதீர்கள், இல்லையென்றால் வலி அதிகமாகும் என்றார்கள். நான் திடுக்கிட்டு என் கனவுகளிலிருந்து நிஜ உலகத்தில் திரும்பினேன். 5 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு நான் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டேன். வீட்டிற்குள் செல்லும் முன் திவ்யா மேடம் இருந்த அறைக்கு செல்ல முயன்றேன். ஆனால் உள்ளே செல்ல அனுமதியே இல்லை. கண்ணாடி ஜன்னல் வழியாக அவளை பார்த்தேன். மருத்துவங்களின் தாக்கத்தால் அவள் அமைதியாகவே உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தில் பார்ப்பதில் எனக்கு மிகவும் நிம்மதியாகவும் இருந்தது. பிறகு நான் வீட்டுக்கு திரும்பினேன். 3 மாதங்கள் எனக்கு MBA இறுதித் தேர்வுகள் இருந்தன. அதனால் செய்தித்தாள் விநியோகம் வேலை செய்யலிருந்து குறுகிய விடுப்பு எடுத்தேன். என் அப்பா முழுமையாக குணமடைந்து மீண்டும் ஆட்டோ ஓடத் தொடங்கினார். நான் 3 மாதங்கள் கடுமையாக படித்து MBA இறுதித் தேர்வில் சிறப்பான மதிப்பெண் பெற்று பாஸ் ஆனேன். எங்கள் பல்கலைக்கழகத்தில் நடந்த சித்ரா வைரக் குழுமம் வளாகத்தில் தேர்வில் நான் உற்பத்தி மேலாண்மை அதிகாரியாக பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். எனக்கும் மிகவும் கவர்ச்சியான சம்பளம் தொகுப்பு வழங்கப்பட்டது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்போது என் பெற்றோர்கள் உதவியாக இருக்க முடியும் என்பதில் பெருமிதம் அடைகிறேன். அம்மாவின் வீட்டு வேலைக்கு ஒரு உதவியாளராக ஏற்பாடு செய்தேன். இதனால் அவர்கள் இருவரும் என் மீது மிகவும் பெருமை கொண்டார்கள். நிறுவனம் எனது தங்குவதற்கு ஒரு குடியிருப்பு அறையை, பணி வரவேற்பு வாகனமான ஒரு சிறந்த காரையும் எனக்கு வழங்கினர். 4 மாதங்களுக்குள் நான் நிறுவனத்தில் அனைத்து உற்பத்தி துறையிலும் செயல்பாடுகளையும் கற்றுக்கொண்டேன். புதிய செயல்திறன்கள் மேம்பாட்டு முயற்சிகளை தொடங்கினேன். நிறுவனத்தில் உயர் மேலாண்மை குழுவினரும் என்னை முழுமையாக ஆதரிக்க தொடங்கிவிட்டார்கள். என் முயற்சிக்கு வெற்றியடைந்தனர். இதன் விளைவாக அந்த நிறுவனத்தின் இறுதியில் சித்ரா வைரக் குழுமத்தின் சாதனை பிரேக்கிங் விற்பனை ஈட்டியது. சித்ரா வைரக் குழுமம் திவ்யா எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் விட ஒரு சிறிய நிறுவனம். ஆனால் இந்த நிறுவனத்தின் இறுதியில் அவர்கள் திவ்யா நிறுவனத்தையும் கூட மிஞ்சி விட்டார்கள். திவ்யா நிறுவனம் பெரியதாக இருந்தாலும் இந்த ஆண்டில் அவர்கள் விற்பனை வீழ்ச்சி கண்டது. ஆண்டு வருவாய் கணிசமாக பாதிக்கப்பட்டது. திவ்யா மேடம் தனது நிறுவனத்தின் அவசர கூட்டம் உடனே கூட்டியது. அனைத்து மூத்த மேலாண்மை அதிகாரிகளும் அழைத்தார்கள்.
சித்ரா வைரக் குழுமம் மட்டும் எப்படி எவ்வளோ வேகமாக முன்னேறிக்கிறது, நமக்கு மட்டும் அது ஏன் முடியவில்லை? அந்த நிறுவனத்தை நம்மை விட மிகவும் சிறந்த இருந்து இந்த ஆண்டு அவர்கள் நம்மை பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள். இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கான காரணத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கடுமையாக விவாதிக்க ஆரம்பித்து விட்டார். அப்போது ஒரு மூத்த மேலாளர், மேடம், சித்ரா குழுமத்தின் அருண்குமார் என்ற ஒரு புதிய உற்பத்தி மேலாளர் இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் மிகவும் புத்திசாலியாகவும் புதிய புதிய செயல்களில் மேம்பட்டு ஆய்வுகளை செயல்படுத்துகிறார். அவரது முயற்சியில் ஒவ்வொரு முறையும் வெற்றியடைகின்றனர். அதன் காரணமாகவே சந்தையில் அவர் நம்மை மிஞ்சி இருக்கிறார் என்று தெரிவித்தார். திவ்யா மேடன், அருண்குமார், இந்த பெயரை நான் இப்போதுதான் முதல் முறையாக கேட்கிறேன் என்றார். மேலாளர், ஆம் மேடம், அவர் சமீபத்தில்தான் இந்த துறையில் முக்கிய பதவிக்கு வந்தவர் என்றார். திவ்யா மேடம், நீங்கள் அவரை நேரில் சந்தித்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். மேலாளர், இல்லை மேடம், அவரை நான் சந்தித்ததே இல்லை. ஒரு சந்திப்பு நேரம் பெற வேண்டும் என்றார். திவ்யா மேடம், சரி, அப்படி என்றால் நீங்கள் நாளை அவரை சந்திக்க முயற்சி செய்யுங்கள். அல்லது ஒரு வேலை செய்யுங்கள், அவருக்கு ஒரு தனிப்பட்ட அழைப்பு கடிதம் எழுதி அனுப்புங்கள். அந்த கடிதத்தில் நாளை மாலை எங்கள் தலைமையகத்தில் அவரை சந்திக்க விரும்புகிறேன் என்று அவர் சம்மதித்தால் இப்போது பெறும் சம்பளத்தை 2 மடங்கு ஊதியத்தை நம் நிறுவனத்தில் உற்பத்தி தலைவராக சேரலாம் என்று குறிப்பிடுங்கள் என்று உத்தரவிட்டார். மேலாளர், சரி மேடம், இப்போதே அந்த கடிதத்தை நான் தயார் செய்கிறேன், ஜிமெயில் அனுப்புகிறேன் என்று சொல்லி தனது அறைக்கு சென்று விட்டார். அன்று மாலையே அருண்குமாருக்கு அந்த மெயில் சென்று விட்டது. அருண்குமார் அவர்களுக்கு தனிப்பட்ட அழைப்புகள் கடிதம் தயாரிக்கப்பட்டன. ஒரு சிறப்பு ஆள் மூலம் அந்த கடிதத்தை உடனடியாக சித்ரா வைரக் குழுமத்தின் உள்ள அருண்குமாரின் அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. புதிய செயல்முறைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக நான் அடிக்கடி இரவு 9 மணி 10 மணி வரை அலுவலகத்திலே இருப்பேன். அதனால் எனக்கு அந்த கடிதம் அன்று இரவே கிடைக்கவே இல்லை. திவ்யா மேடம் கடிதத்தை பார்த்ததும் என் இதயம் படபடப்பென்று அடித்துக்கொண்டது. திவ்யா மேடமின் கடிதம் எனக்கு உள்ளத்தில் ஆழமான புதைந்து கிடந்த உணர்ச்சியை மீண்டும் தட்டி எழுப்ப ஆரம்பித்துவிட்டது. உண்மையில் நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். மாலையிலே அவளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் தோன்றியது. மரியாதை கருதி உடனடியாக செல்ல முடியாமல் இருந்தது. திவ்யாவை பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒரு இரவை கடக்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனால் அந்த இரவு எவ்வளவு பெரியது, நீண்டது என்பதை மட்டும் என்னால் உணர முடிந்தது. மக்கள் தங்கள் காதலை அடையாள ஒரு வாழ்க்கை முழுவதும் செலவிடுகிறார்கள். ஆனால் நான் இன்னும் ஒரே இரவு மட்டுமே கடக்க வேண்டி இருக்கிறது. அந்த இரவு முடிவில்லாமல் நீண்டு கொண்டே போனது. திவ்யா மேடம் நினைவுகள் மனதிலிருந்து அகலவே இல்லை. இந்த இரவு எப்போது விடியும் என்ற எண்ணம் கேட்டுக்கொண்டே இருந்தது. படுக்கையில் இந்த பக்கம் அந்த பக்கமும் புரண்டு கொண்டே இருந்தன. திவ்யாவின் நினைவு எனக்கு ஒரு கனவு போன்றது என்பதால் அவளை மறக்கவே முடியவில்லை. ஏனென்றால் திவ்யா மேடம் உலகம் எனக்கு கிடைப்பது சாத்தியமில்லை என்று அவளை மறைப்பதே எனக்கு நல்லது என்று நான் முடிவு செய்து கொண்டேன். அவளை மறப்பதற்காகவே நான் 1.5 வருடங்களாகவே அவளை சந்திக்கவே இல்லை, தொடவும் முயலவே இல்லை. ஆனால் அவரது கடிதம் வறண்டு போன பயிருக்கு கிடைத்த மழைத்துளிகள் போல இருந்தது. நான் காலையிலேயே புறப்பட்டு எனது காரை திவ்யா மேடமின் லிமிடெட் தலைமையகத்துக்கு வாயிலுக்கு அருகே சென்று நிறுத்தினேன். பாதுகாவலரிடம் திவ்யா மேடம் வந்துவிட்டார்களா என்று கேட்க ஆரம்பித்துவிட்டேன். இல்லை, அவர்கள் 10 மணிக்கு தான் வருவார்கள் என்றார். நான் 9 மணிக்கே அங்கு வந்துவிட்டேன். நான் நிறுவனம் வளாகத்திற்கு நுழைய முயன்றபோது அங்கிருந்த பாதுகாவலர், எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். நான் கையில் இருந்த கடிதத்தை காட்டி, திவ்யா மேடம் என்னை சந்திக்க அழைத்தார்கள் என்றேன். அவர், சரி, நீங்கள் வரவேற்பு அறையில் அமர்ந்து காத்திருங்கள் என்றார். ஆனால் நான் வரவேற்பு அறையில் அமராமல் வெளியிலே நின்று கொண்டு காத்திருந்தேன் திவ்யா மேடத்திற்காக. காலை 10 மணிக்கு பளபளக்கும் கார் ஒன்று அருகில் வருவதை நான் கண்டேன். அந்த கார் வாயிலில் வந்து நின்றது. அதிலிருந்து திவ்யா மேடம் வெளியே இறங்கி வந்தார்கள். பாதுகாவலர் உடனே கதவை திறந்தபோது திவ்யா மேடமின் பையை வாங்கி கொண்டார். திவ்யாவின் பார்வை என் மீது விழுந்தது. அவர் சிரித்தபடியே என்னை பார்த்து, அட, நீங்கள் இங்கே என்ன நிற்கிறீர்கள் என்று கேட்டார். நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் என்றேன். அவள் இத்தனை நாட்களுக்கு பிறகு இப்போது ஏன் எனக்கு நினைவு வந்தது என்று கேட்டாள். நான் உங்கள் மீது ஒரு டீ கடன் பாக்கியிருக்கிறது. இன்று அந்த கடனை அடைக்கலாம் என்று தான் நினைத்தேன் என்றான். அவள், ஒரு டீ நிச்சயமாக கிடைக்கும், அதோடு காலை சிற்றுண்டியும் கிடைக்கும், வாருங்கள், என் அலுவலகத்திற்கு சென்று பேசலாம் என்று திவ்யா மேடம் கூறினார். நான் திவ்யாவை பின்தொடர்ந்து சென்றேன். இருவரும் அவரது அலுவலகம் அறைக்கு நுழைந்தோம். அவள் என்னை சோஃபாவில் அமரும்படி சொன்னார். அவளும் எதிரில் அமர்ந்து கொண்டாள். பிறகு ஒரு உதவியாளரை அழைத்து டீயும் காலை உணவும் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். திவ்யா என்னை பார்த்து, சரி, எப்படி இருக்கிறீர்கள்? இத்தனை நாட்களாக சந்திக்கவே இல்லையே. செய்தித்தாள் விநியோகம் வேலையை விட்டுவிட்டீர்களா? இப்போது நீங்கள் பேப்பர் போடவில்லையா? வேறு யாரோ தான் வருகிறார்கள் என்று கேட்க ஆரம்பித்து விட்டார். நான் பாதியில்தான், ஆம் மேடம், பேப்பர் போடும் வேலையை நான் நிறுத்திவிட்டேன் என்று
அருண் கூறினான். அவள் அப்புறம், ஆட்டோ ஓட்டுநரீங்களா என்று கேட்டார். நான், இல்லை மேடம், என் அப்பாவின் ஆட்டோவை நிறுத்திவிட்டேன் என்றேன். அப்போது மேஜையில் டீ, சிற்றுண்டி மற்றும் பிஸ்கெட்டுகள் வைத்துவிட்டு உதவியாளர் வெளியேறி சென்றான். நாங்கள் இருவரும் டீ கப் எடுத்துக்கொண்டு பேச ஆரம்பித்து விட்டோம். டீ குடிக்கும்போது திவ்யா மேடம் என்னிடம், நீங்கள் இப்போது என்ன வேலை செய்கிறீர்கள் என்று சொல்லவே இல்லை. வேலை எதுவும் இல்லை என்றால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறேன் என்று திவ்யா மேடம் சொன்னார். ஆமாம், உங்கள் பெயர் என்ன? இதுவரை நீங்கள் உங்கள் பெயரை என்னிடம் சொன்னதே இல்லையே என்று கேட்க ஆரம்பித்து விட்டார். நான், மேடம், நீங்கள் என்னிடம் கேட்டதே இல்லையே என்று சொல்ல ஆரம்பித்து விட்டேன். ஆனால் நான் மேலே பேசுவதற்கு அவர்கள் நிறுவனத்திற்கு பொது மேலாளர் அலுவலர் அறைக்கு நுழைந்தார். என்னை பார்த்ததும் அவர் சற்று திகைப்புடன் விழித்தார். பொது மேலாளரை பார்த்ததும் திவ்யா மேடம் அருண்குமார் என்பவரிடம் ஏதாவது பதில் வந்ததா என்று கேட்டார். அப்போது அந்த பொது மேலாளர் ஒரு நீண்ட மூச்சு விட்டு சிரித்தபடியே சொன்னார். மேடம், அருண்குமாரிடம்தான் நீங்கள் இன்னும் எந்த செய்தியும் வரவே இல்லை. ஆனால் நீங்கள் 1.5 வருடத்திற்கு முன் தேடிக்கொண்டிருந்த அருண் உங்கள் கண்முன்னிலேயே அமர்ந்திருக்கிறார். அவர்தான் உங்களுக்கு தனது சிறுநீரகத்தை தானம் செய்தார். அவர் தொடர்ந்தார். அவர் மருத்துவமனையில் அருண் என்ற பெயரில்தான் பதிவு செய்திருந்தார். மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் எங்களை சந்திக்கவே இல்லை. அவரை தேடி நாங்கள் மிகவும் முயற்சி செய்தோம். ஆனால் அவர் பழைய முகவரியை விட்டு வெளியேறியதால் அவரை நான் கண்டுபிடிக்கவே முடியவே இல்லை என்றார் மேலாளர். மேலாளரின் வார்த்தையை கேட்டதும் திவ்யா நன்றியுடன் ஆழமான உணர்ச்சியும் கலந்து பார்வையில் என்னை பார்த்தாள். அவள் கண்களில் நீர் மொக்குமாக உருண்டது. திவ்யாவின் கண்களில் விழுந்த அந்த கண்ணீரை கண்டு என் மனம் உடைந்து போய்விட்டது. என்னால் என்னை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. என் உணர்ச்சிகளையும் என்னால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அந்த கண்ணீரை துடைப்பதற்காக என் கைகள் தாமதமாக திவ்யாவின் முகத்தை நோக்கி நீண்டன. சில வினாடிகளை கண்களில் மூடியவாறு இருந்த திவ்யா மீண்டும் அவற்றை திறந்தாள். நீங்கள் ஏன் என்னை இவ்வளோ காலமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று திவ்யா கேட்க ஆரம்பித்து விட்டாள். நான் அதிர்ச்சியில், ஏமாற்றமா? நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா என்றேன். அவள், ஆம், ஒருவேளை எனக்கு புதிய வாழ்வு தந்தவருக்கு நன்றி சொல்ல தவறியது என் தவறுதான். ஏனென்றால் நீங்கள் உங்களை பற்றி யாரிடமும் சொல்லவே இல்லை. சூரியனாக இருந்ததும் மேகத்துக்கு பின்னால் மறைந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் சிறுநீரகத்தை தரவில்லை என்றால் இன்று இந்த திவ்யா இந்த உலகத்திலே இருக்க மாட்டார். நீங்கள் உங்கள் சிறுநீரகத்தை தந்து எனக்கு உயிர் கொடுத்தீர்கள். அதனால்தான் இன்று நான் திவ்யா உங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கிறேன். இல்லை என்றால் நான் அந்த கணத்தில் இருந்து இருப்பேன். இந்த துடிக்கும் இதயமும் இந்த சுவாசமும் உங்களால் மட்டுமே என்று சொல்லிவிட்டு திவ்யா என் தோள்பட்டையில் தலையை சாய்த்து கொண்டார். என் கைகள் அவளுடைய கண்களில் வழிந்து கண்ணீரை துடைக்க ஆரம்பித்து விட்டது. நிறுவனத்தின் பொது மேலாளர் இதையெல்லாம் பார்த்து கொண்டே அமைதியாக அமர்ந்திருந்தார். அவருடைய அனுபவம் நிறைந்த கண்கள் திவ்யாவின் முகத்தை படித்து கொண்டிருந்தனர். அவர் எழுந்து, மேடம், அருண்குமார் இந்த நேரத்தில் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் இன்னும் வரவே இல்லை. நான் அவருக்கு மீண்டும் நினைவூட்டல் அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டார். திவ்யா என் கைகளை பற்றி கொண்டார். சொல்லுங்கள் அருண், இத்தனை நாள்களாக நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். என் உடல் சிலிர்த்தது. திவ்யாவை காதலிக்கும் என் கனவு நிஜமாகிக் கொண்டிருந்தது. எனக்கு எட்டாத தூரத்தில் இருப்பதாக நினைத்து அந்த திவ்யா என் மீது காதல் கொண்டிருப்பதை நான் உணர்ந்த ஆரம்பித்து விட்டேன். நான் திவ்யாவுக்கு முன்பு ஒரு சாதாரண இளைஞன், ஒரு சின்ன பையன், ஒரு சிறிய வேலைக்கார பையன். அவ்வளோ நிறுவனத்தின் உரிமையாளர் சிறுநீரக தானம் செய்த பிறகு 1.5 வருடமாக நீங்கள் ஏன் என்னை தேடி வரவே இல்லை என்று திவ்யா கேட்க ஆரம்பித்தாள். நான் எனது சிறுநீரகத்தை கொடுத்ததற்கான எந்த கைமாறும் எதிர்பார்க்கவே இல்லை. அதை ஒரு பிரிவு அல்லது கடமை என்று என்னோடுதான் என்றே விரும்பினேன். என் மனம் உங்களை காதலிப்பது. அந்த காதலுக்காகவே என் உடலின் ஒரு பகுதியை உங்களுக்கு கொடுத்தேன். சில வேலைகள் மிகவும் பிஸியாக இருந்ததால் உங்களை சந்திக்கவே முடியவில்லை என்றேன். அவள் என்னை என்ன வேலை செய்கிறீர்கள்? செய்தித்தாள் விநியோகிப்பதை நிறுத்திவிட்டீர்கள் அல்லவா என்று கேட்டாள். நான் சித்ரா வைரக் குழுமத்தின் வேலை செய்கிறேன் என்றேன். அவள், அடடா, நீங்கள் என்னிடம் வந்திருக்கலாமே. நான் உங்களுக்கு எங்கள் நிறுவனத்தில் நல்ல ஒரு பதவி கொடுத்திருப்பேனே என்றாள். எனக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் தேர்வில் வேலை கிடைத்தது. நான் அங்கே உற்பத்தி மேலாண்மை இயக்குநராக இருக்கிறேன் என்றேன். உற்பத்தி மேலாண்மை இயக்குனரா? நீங்கள் தான் அந்த அருண்குமாரா என்று அவள் ஆச்சரியத்துடன் கேட்க ஆரம்பித்து விட்டாள். ஆம், என் பெயர்தான் அருண்குமார் என்று நான் திவ்யாவிடம் கூறினேன். அருண்குமார் என்ற பெயரை கேட்டும் திவ்யாவின் மகிழ்ச்சி அளவில்லா பொங்கியது. அவள் மகிழ்ச்சியில் கூவி மேலாளரை அழைத்தார். திவ்யாவின் குரலை கேட்டு மேலாளருடன் மற்ற துணை தலைவர்களும் ஓடி வந்து ஆரம்பித்து விட்டனர். மகிழ்ச்சியில் திளைத்த திவ்யா மேலாளரிடம் கூறினாள், நமக்கு தேவைப்பட்ட அருண்
நாம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நல்லவராக இருக்கிறார். இன்று நமக்கும் ஒன்றல்ல 2 அருண்குமார்கள் கிடைத்திருக்கின்றனர் என்று சொன்னார். அப்படி கூறியபடியே திவ்யா அனைவர் முன்னிலையில் என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாள். என் வாழ்க்கையில் உண்மையான அழியாத கதை அங்கிருந்தான் தொடங்கியது. எங்கள் மகிழ்ச்சியில் அளவே இல்லை. இப்போது என் காதல் எனக்கு கிடைத்துவிட்டது. திவ்யாவும் நானும் ஒருவரை ஒருவர் முழுமையாக அறிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். நான் சித்ரா வைரக் குழுமத்தில் இருந்து விலக விரும்பினேன். ஆனால் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் நீங்கள் எங்களை விட்டு செல்லாதீர்கள் என்று கெஞ்சினார். உங்களுக்கு என்ன வேண்டுமென்றாலும் கேளுங்கள் என்றார். உண்மையிலே எனக்கு அதிக பணத்துக்கு எதுவும் தேவையில்லை. ஆனால் சித்ரா வைரக் குழுமம் நான் எனக்கு ஒரு வாய்ப்பை அடையாளத்தையும் கொடுத்தது. எனது சொந்த முயற்சியில் அடையாளம் அது. ஆனால் அவர்களுக்கு சம்மதம் ஆசீர்வாதம் இல்லாமல் நான் விலகுவது எனக்கு சரியாக இருக்காது என்று தோன்றியது. நான் சித்ரா வைரக் குழுமத்தின் விட்டு விலகவில்லை. திவ்யா என் முடிவை புரிந்து ஏற்றுக்கொண்டார். அவள் என் தேர்வுக்கு முழு ஆதரவும் செய்தாள். நான் அவ்வப்போது திவ்யா நிறுவனத்தில் ஆலோசனை வழங்க ஆரம்பித்தேன். திவ்யா ஊழியர்களுக்கும் மூத்த நிர்வாகிகள் குழுமத்திற்கும் நான் பயனுள்ள ஆலோசனை வழங்கினேன். அதன்படி அவர்களும் தங்கள் வணிக மேம்பாட்டு கொள்கை தொடங்கினர். மெல்ல மெல்ல திவ்யா எம்ரால்டிங் லிமிடெட் முன்னேற்றத் தொடங்கியது. அதனுடன் சேர்ந்து திவ்யாவும் நானும் நல்ல உறவில் ஆழமாக முன்னேறினோம். திவ்யாவின் நிறுவனத்தில் நல்ல வரவேற்பு நம்பிக்கையும் கிடைத்தது. அந்த நிறுவனத்தில் அனைத்து ஊழியர்களும் ஒரு நன்றி விழா ஏற்பாடு செய்தார்கள். இது ஊழியர்களுக்கு விருந்தாக இருந்தாலும் நகரத்தின் ஒரு பெரிய உணவகத்தில் நடந்தது. அனைவருக்கும் பரிசுகள் பாராட்டுகள் வழங்கப்பட்டன. ஊழியர்கள் கடினமாக உழைப்பதற்காக நன்றியும் நான் அவ்வப்போது வழங்கிய ஆலோசனைக்காக கௌரவம் இதில் அடங்கும். மாலை 8 மணிக்கு விருந்து ஏற்பாடு செய்திருந்தது. திவ்யா என்னை தனியாக சற்று முன்னே வர சொல்லியிருந்தாள். நானும் 6 மணிக்கு விருந்துக்கு நடக்கும் உணவகத்தில் சென்றிருந்தேன். ஊழியர்கள் அனைவரும் வந்திருந்தனர். நகரத்தில் நாடு முழுவதும் உள்ள சில முக்கிய வணிகர்கள் அங்கு வந்திருந்தார்கள். எங்களை காதலுக்கு அறிந்து பத்திரிகையாளர் ஊடகங்கள் குழுமத்திலிருந்து பெரிய தொழிலதிபர்கள் எங்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருந்தார்கள். இங்கே சித்ரா வைரக் குழுமத்தின் எனக்கு இப்போது முக்கிய பங்குதாரர் உரிமை கிடைத்திருக்கிறது. எனவே நான் அங்கு மேலாளர் மட்டுமல்ல ஒரு உரிமையாளர் என்ற முறையில் செயல்பட்டேன். விருந்தில் இவ்வளவு முக்கிய வணிகர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக எங்களை சந்தித்து பேசவும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கவும் வந்தார்கள். இதனால் திவ்யாவும் நானும் தனியாக மனம் விட்டு பேச ஆரம்பித்து விட்டோம். விருந்தில் நாங்கள் இருவரும் சேர்ந்து நிறைய நேரம் அருகருகே அமர்ந்திருப்பது வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஆனாலும் விருந்து மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவேறியது. பிறகு நான் வீடு திரும்ப கிளம்பினேன். வெளியே காரின் அருகில் வந்து நின்றேன். காரில் அமர்ந்தேன். அப்போது திவ்யா என் அருகில் வந்தாள். காரின் ஜன்னல் மூடப்பட்டிருந்தது. அவள் ஜன்னலை தட்டினார். நான் உடனே அவளை பார்த்து கதவை திறந்து விட்டேன். என்ன அருண், என்னை சந்திக்காமலேயே என் வீட்டிற்கு போகிறாயா என்று கேட்டார் திவ்யா மேடம். நான் அட, நீங்கள் பிஸியாக இருந்தீர்கள், அதனால் உங்களை நான் தொந்தரவு செய்யவே விரும்பவே இல்லை மேடம் என்று அருண் கூறினான். அவள் அப்படியெல்லாம் சொல்லாதே, உனக்காக என்னிடம் எப்போதுமே நேரம் இருக்கிறது. அருண், நீ எங்கே போகிறாய் என்று கேட்டாள். நான் நான் எங்கே போகிறேன், இப்போது வீட்டுக்கு தான் போகப் போகிறேன் என்று அருண் கூறினான். அவள் என் கையை மணியை பார்த்து, அட 9 மணி ஆகிவிட்டது. சரி அருண், உன் டீ கடன் இன்னும் என்னிடம்தான் இருக்கிறது. இதை என்னால் இதற்கு மேல் தலையில் சுமக்க முடியாது. என்னுடன் என் வீட்டிற்கு வா. என் கையால் உனக்கு டீ போட்டு தருகிறேன் என்று ஆசையாக திவ்யா மேடம் அழைத்தார். திவ்யா இதை சொன்னது பிறகு என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நான் உடனே ஆம் வாங்க மேடம் என்று காரில் ஏறினேன். திவ்யா, சரி வா, நான் உன் காரிலே வருகிறேன். எனது டிரைவருக்கு செய்தி அனுப்பிவிடுகிறேன். அவன் காரை வீட்டுக்குள் நிறுத்திவிட்டு வருவான் என்று சொன்னாள். திவ்யா திரும்பி மறுபுறம் வந்தாள். காரின் கதவை திறந்து என் பக்கத்தில் அமர்ந்தாள். நான் காரை ஓட்ட ஆரம்பித்து விட்டேன். நாங்கள் புறப்பட்டு வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டோம். திவ்யாவின் வீடு அந்த கோட்டை போன்ற மாளிகை எனக்கு நன்றாகவே தெரியும். சிறிது நேரத்தில் நாங்கள் திவ்யாவின் வீட்டை அடைந்தோம். திவ்யா பாதுகாவலர் அழைத்தாள். அவர் உடனே ஓடி வந்தார். நான் காரை வளாகத்திற்கு நிறுத்தினேன். காரை பக்கவாட்டில் பார்க்கிங்கில் வைத்தேன். திவ்யாவும் நானும் கீழே இறங்கினோம். திவ்யா முன்னால் நடந்தார். நான் அவளை பின்தொடர்ந்து நடந்தேன். அன்று அவள் அழகிய கோல்டன் பிரவுன் நிற சில்க் சேலை அணிந்திருந்தாள். அதன் மேல் ஸ்லீவிங் பிளவுஸ். அவருடைய வெண்மையான கைகள் மிகவும் கவர்ச்சியான இருந்தது. நான் அவளுக்கு பின்னால் நடந்து கொண்டு சென்றேன். அவளுடைய கவர்ச்சியான தோற்றம் என் மனதில் அவளை பற்றிய ஆசையை இன்னும் பல மடங்கு அதிகரித்து கொண்டே இருந்தது. சில அடிகள் நடந்து இருவரும் மாளிகையில் பிரதான வாசலில் நுழைந்தார்கள். வீட்டிற்குள் நான் வந்தது அதுவே முதல் முறை. திவ்யா என்னை விரிப்பு போட்டு சோஃபாவில் அமர்த்து சொன்னார். அவளே சமையலறைக்கு சென்றாள். எங்களுக்கு குளிர்ந்த தண்ணீர் கொண்டு வந்தாள். சிறிது நேரம் இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். திவ்யா, அருண், நான் உனக்கு சுவையான டீ போட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் செல்ல ஆரம்பித்து விட்டார். நான் அங்கே அமர்ந்து கொண்டிருந்தேன். திவ்யா
நான் உடன் வரலாமா? நீ எப்படி டீ போடுகிறாய் என்று பார்க்க வேண்டும் என்றேன். அவள் அட உண்மையாகவேயா? அப்படின்னா வா என்றாள். நான் அவனை பின்தொடர்ந்து சென்றேன். பிரதான மாடியிலிருந்து சமையலறைக்கு சற்று தூரத்தில் இருந்தது. சமையலறை அடைத்தோம். திவ்யா ஒரு சிறிய பாத்திரம் எடுத்து அதில் பால் ஊற்றி சூடாக தொடங்க ஆரம்பித்தாள். கொஞ்சம் டீத்தூள் சேர்த்தாள். உண்மையில் இன்று திவ்யா மிகவும் அழகாக தோற்றத்தில், மேலும் அவள் எனக்காகவே டீ போடுகிறான் என்ற எண்ணம் எனக்கு மிகுந்த பரவசத்தை அளித்தது. இன்றுதான் நாங்கள் இருவரும் இவ்வளோ நெருக்கமாக தனியாக இருக்கிறோம். எங்கள் அருகில் வேறு யாருமே இல்லை. ரொம்ப நெருக்கமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம். திவ்யாவின் இளஞ்சிவப்பு கண்கள் பார்த்தபோது அவளை உற்று பார்க்க வேண்டும் என்ற ஆசை என்னுள் பொங்கியது. இன்று அவள் லேசான மேக்கப்புடன் இருந்ததால் கோல்டன் பிரவுன் நிற சேலையும் அதற்கு ஏற்ற ஸ்லிவிங் பிளவுஸும் அணிந்து அவள் ஒரு தேவதை போல காட்சியளிக்கிறாள். அவள் சமையலறையில் கவுண்டர் அருகில் நின்றிருந்தாள். நான் அவளிடமிருந்து சிறு தூரத்தில் நின்றேன். அவளது மென்மையான இடுப்பை பகுதியில் பார்த்தபோது என் கை தானாகவே நின்று விட்டது. அவளின் இடுப்பை தொட்டு மெல்ல காதலோடு அவளை அணைக்க ஆரம்பித்து விட்டேன். ஆனால் எனக்கு தைரியம் வரவே இல்லை. திவ்யாவுக்கு இவ்வளோ அருகில் இருப்பதால் என் மார்பில் இதயம் துடிதுடிப்பு வேகமாக அடிக்க ஆரம்பித்தது. வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பறக்க போல் உணர்வுகள் ஏற்பட்டது. திவ்யா, அருண் என்னாச்சு? ஏன் என்னை பார்த்து இப்படி வெறி பிடித்து பார்க்கிறாய் என்று கேட்க ஆரம்பித்தாள். நான் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை என்றேன். அவள் இல்லை, என்ன நடந்தது? பேசுங்கள் என்று கேட்டாள். அவள் சற்று என் அருகில் நகர்ந்தாள். நான் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். அவள் என்னை பார்த்து, அருண், நான் உனக்கு உண்மையிலே பிடித்திருந்தாகிறேனா என்று கேட்டாள். நான், திவ்யா, என்ன கேள்வி இது? உனக்காக நான் எதையும் செய்ய தயாராயிருக்கிறேன் என்றேன். அவள் உண்மையாகவேயா என்று கேட்டாள். நான், ஆம் மேடம் திவ்யா, உண்மையிலே என்றாள். அவள், அப்படியானால் ஏன் இவ்வளவு தூரத்தில் நிற்கிறாய்? என்னை பார்த்து பயப்படுகிறாயா என்று கேட்டாள். நான், அடடா, அப்படியில்லை என்றேன். அவள், அப்படியானால் எப்படி என்று கேட்டாள். அவள் இன்னும் என் அருகில் நகர்ந்து வந்தாள். நான் என் கையை சமையலறையில் கவுண்டரில் மேல் வைத்திருந்தேன். அவள் தன் வலது கையை என் கையை மீது வைத்தாள். என் விரல்கள் இடலில் விரல் பின்னியது. அவள் முகத்தில் என் முகத்தில் இடையிலான தூரம் இப்போது மிகவும் குறைந்து விட்டது. அவள் மெதுவாக எல்லாத்தையும் கடித்தாள். ஆனால் நான் லேசாக அவளுடைய கன்னத்தில் ஒரு முத்தத்தை அள்ளினேன். அவள் லேசாக நனைந்து சிரித்தாள். நான் இப்போது என் கையை அவளது இடுப்பில் வைக்கப் போகிறேன் என்று முடிவு செய்தேன். இப்போது அடுப்பில் வைத்திருக்கும் பால் கொதிக்க ஆரம்பித்திட்டது. கீழே வழியத் தொடங்கிவிட்டது. நான் இருவரும் வேலை செய்து முடித்துவிட்டோம். அவள் உடனே அடுப்பை அணைத்து விட்டார்கள். மன்னிக்கவும், பால் கொதித்து விட்டது என்று நான் சொன்னேன். அடுப்பை அணைத்ததும் கொதித்து எழுந்த பால் உடனே அடங்கியது. ஆனால் இப்போது என் பார்வை திவ்யாவிடை விட்டு விலகவே இல்லை. நான் மீண்டும் மீண்டும் அவள் அருகில் சென்றேன். மெதுவாக அவள் கன்னத்தில் விழுந்த கூந்தலை இலையை ஒதுக்கினேன். அவள் நாணத்த தலையை குனிந்தாள். அட அருண், நான் டீ போடுகிறேன் என்றாள். நான் உடனே ஆமாம் போடு என்றேன். அப்படி கூறிக்கொண்டே நான் அவளுடைய தலையை என் கையில் பிடித்து கொண்டு மெதுவாக என் பக்கம் இழுத்தேன். அவள் ஒரு நொடி என் பக்கம் நகர்ந்தாள். இப்போது நான் அந்த நுனியை மேலும் நிதானமாக இழுத்தேன். அதனால் திவ்யா முழுவதுமான என் பக்கம் இழுக்கப்பட்டாள். அந்த நொடி பொழுதில் அவள் எனக்கு மிக அருகில் வந்தாள். நான் ஒரு கையை அவள் இடுப்பில் வைத்துக்கொண்டு மென்மையான ஆனால் உறுதியான அளவை பிடித்து கொண்டேன். இப்போது நாங்கள் ஒருவருக்கொருவர் கண்களிலே எல்லா வேலையும் முடித்து கொண்டோம். என் காதல் இன்று என் அணைப்புக்குள் இருந்தது. சில வினாடிகள் அப்படியே பார்த்து பிறகு திவ்யா கேட்டாள், என்னாச்சு என்னாச்சு, என்னை பார்த்து இப்படியே பார்க்கிறாய்? நான், திவ்யா, இந்த கண்களில் தொலைந்து போக வேண்டும் என்று நான் தோன்றுகிறது என்றேன். உன்னை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது என்றேன். அவள் ஞானத்துடன் இனிமையான வெட்கத்துடன் கண்களை மூடிக்கொண்டாள். நான் அவளை இரு கைகளாலும் தூக்கி சமையலிலிருந்து வெளியே வந்தேன். அட அருண், ஏன் என்னை இப்படி தூக்கி செல்கிறாய், சுற்றுகிறாய் என்று அவள் கேட்க ஆரம்பித்து விட்டாள். நான் சிரித்தபடியே, அப்படியானால் என்ன, நீ என் ராணி அல்லவா, உன்னை தூக்காமல் இருக்க முடியுமா என்றேன். அவள் நாணத்துடன் அப்படி இல்லை ஆனால் என்றாள். அவள் வலது பக்கமாக விரலால் மட்டுமே சைகை செய்தாள். நான் உடனே அந்த பக்கமாக செல்ல ஆரம்பித்து விட்டேன். திவ்யாவை நான் இரு கைகளாலும் தூக்கி கொண்டு செல்ல ஆரம்பித்து விட்டேன். அவள் கண்களை மூடியவாறே இருந்தாள். அவ்வப்போது கண்களை திறந்து எண்ணி பார்ப்பாள். சில அடிகள் நகர்ந்து படுக்கையறைக்கு நாங்கள் இருவரும் சென்று விட்டோம். ஒரு கைகளால் தாப்பாலை திறந்து அவளை உள்ளே தூக்கி கொண்டு செல்ல ஆரம்பித்து விட்டேன். கதவை தானியங்கி இருந்தது. நாங்கள் உள்ளே சென்றதும் அது மெதுவாகவே தானாகவே பூட்டிக் கொண்டது. அறைக்குள் மிகவும் மங்களமான ஒளி இருந்தது. திவ்யா, பல்பு சுவிட்ச் எங்கே என்று கேட்டேன். அவள் உடனே உன் வலது பக்கம் என்றாள்.
நான் வலது கையில் பல்ப் சுவிட்சை அழுத்தினேன். அறையில் மென்மையான வெளிச்சம் பரவியது. சில அடிகள் நடந்து படுக்கை அறையில் அருகில் வந்தோம். நானும் அவள் அருகில் அமர்ந்தோம். இப்போது எங்கள் கண்கள் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தன. நாங்கள் இதயங்களின் துடிப்புகள் மட்டும்தான் ஒலித்தன. நான் மெதுவாக அவளுடைய கூந்தலை ஒதுக்கி அவள் முகத்தை நான் கைகளில் இழுந்தினேன். மீண்டும் எங்கள் இருவரின் உதடுகள் ஒற்றிக்கொண்டது. அவள் என் உதடுகள் மீது உன் உதடுகள் இணைந்தன. முதன்முறையாக திவ்யாவும் நானும் எல்லாத்தையும் செய்துவிட்டோம். அதே நேரம் நான் என் கைகளை அவள் இடுப்பில் வைத்துக்கொண்டு மெதுவாக எல்லாத்தையும் செய்துவிட்டேன். எங்கள் இடையிலான உறவு நெருக்கம் அதிகமாகிவிட்டே சென்றது. அந்த அறையில் அவளுக்கு நானுமே இருந்தோம். என் அழகிய திவ்யா என் அணைப்பில் இருந்தாள். என் காதல் இன்று எனக்கு கிடைத்திருக்கிறது. திவ்யா என்னைப் போலவே காதலிக்கிறார் என்ற இந்த உணர்வு என்னை வானவிலாகிய மகிழ்ச்சியை மிதக்க வைத்தது. இப்போது திவ்யாவும் நானும் அங்கேயே படுக்கையில் சாய்ந்து கொண்டோம். எதையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் ஒருவருக்கொருவர் அளவில்லா அன்பையும் உணர்வுகளையும் வெளிப்படையாக செய்து ஆரம்பித்தோம். பாலில் தேன் கலப்பது போல நாங்கள் எங்கள் இரு மனதையும் கலந்து முடித்தது போலவே இருந்தது. சரியான வேலை செய்துவிட்டோம். இப்போது எங்கள் காதல் முழுமையாக ஒன்றாகி கலந்தது. திவ்யாவும் நானும் அன்றிரவு உடல் மட்டுமல்ல, ஆன்மாவையும் ஒன்றுக்கொருவர் முழுமையாக இணைத்து கொண்டோம். அன்பான நண்பர்கள், காதல் என்பது வெறும் உடல் கவர்ச்சி மட்டுமல்ல. இரண்டு மனங்கள், இரண்டு இதயங்கள் ஒருவருக்கொருவர் முழுமையாக புரிந்து கொள்வதுதான் உண்மையான உறவு. காதல் பரஸ்பர மரியாதையுடன், விருப்பு வெறுப்பு ஒத்துழைப்போடு ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உண்மையான காதல் மலர்கிறது. அத்தகைய காதல் வாழ்நாள் முழுவதும் நிலைத்தது போல் மேலும் செழித்து வளரும். இக்காலகட்டத்தில் பல கணவர் மனைவிகள் சேர்ந்து வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களின் உறவில் சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி காணப்படுகிறது. அதனால் கணவர் தன் மனைவியும் மனைவி தன் கணவரையும் உணர்வுகளோடு புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். பரஸ்பர புரிதல் காரணமாகவே தவறான எண்ணங்கள் நீங்கி உறவின் பத்தம் மேலும் வலுப்பெறும். புதிய தலைமுறையின் வெறும் வெளித்தோட்டம் கவர்ச்சி மட்டும் கவனம் செலுத்தாமல் ஒருவரின் புத்திசாலித்தனமும் நல்லொழுக்கம் மற்றும் உள்ளார்ந்த அடிப்படையில் காதலை வளர்த்து கொள்ள வேண்டும். அத்தகைய காதல் அழியாது. வெளி அழகு காலப்போக்கில் மாறலாம். வயது கூடும்போது உடல் சுருக்கம். ஆனால் உங்கள் தேர்வு ஒருவரின் அறிவு, நேசம் மற்றும் குணங்கள் அடிப்படையில் இருந்ததால் உங்கள் துணை மீதுமுள்ள அந்த அற்பு மரியாதை நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆக உண்மையான காதல் என்பது மனம், இதயம் மற்றும் ஆத்மாக்கள். இது வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழக்கூடியது. பெரும்பாலும் இனிமையான தருணம். இந்த கதையை சொன்னதால் நோக்கம் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்துவதற்கு, எந்த ஒரு ஒழுக்கக்கேடான அல்லது ஏற்புடையதான செயல்களுக்கு ஊக்குவிப்பதோ அல்ல. சமூகத்தின் ஒரு சிறந்த மேலோட்டமாக மதிப்பீட்டு மற்றும் உறவுகளில் ஏற்படும் சிரமங்கள் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த கதை நோக்கம். இந்த கதை மூலம் அன்பை, உறவுகளும் ஆழமான பொறுப்புகளையும் விழிப்புணர்வும் வேண்டும் என்று கல்வி செய்தி பார்வையாளர்கள் அளிக்க விரும்புகிறோம். நண்பர்கள், இதுதான் இன்றைய எங்கள் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்து தெரிவிக்கலாம். உங்கள் நண்பர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அத்தோடு வரும் காணொளிகளில் அறிவிப்புகள் உடனடியாக கிடைக்க அந்த காணொளி உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.